டைட்டானிக்கில் இருந்த ஒரு ரிச்சஸ்ட் மேனோட ஸ்டோரி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம 2 மினிட் சீரீஸில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைம் விடுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரியல் ஸ்டோரியை தெரிஞ்சிருப்பீங்க. வெல்கம் டு த ஃபேக்ட் ஷோ. நான் உங்கள் அரண். ஜான் ஜேக்கப் ஆஸ்டர்ஃபோர்ட் 1900 அமெரிக்காவில் ஜான் ஜேக்கப் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்தார். சொல்லப்போனால் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் கிங்கு, இன்வென்டர், ஆத்தர், கம்ப்ளீட் பவர் ஹவுஸ். நியூயார்க்கில் இருக்கிற ஃபேமஸான வால்டோர்ஃப் ஆஸ்டோரியா ஹோட்டலை டெவலப் பண்ணின ஆஸ்டர் ஃபேமிலியில் மோஸ்ட் பவர்ஃபுல் மெம்பர் இவர் தான். 1911 இவர் 18 வயசு பொண்ணான மேட்லினை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஹனிமூனுக்கு யூரோப் போனாங்க. ரிட்டன் ஜானிக்கு ஒரு ஷிப் புக் பண்ணாங்க. அந்த ஷிப் தான் த RMS டைட்டானிக். அன்சிங்கபிள் ஷிப், கடவுளால் கூட மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு விளம்பரம் பண்ணாங்க. ஆஸ்டருக்கு டைட்டானிக்கில் மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஃபஸ்ட் கிளாஸ் சூட் கிடச்சிது. இன்றைக்கி அதோட வேல்யூ $100,000 மேலே வருது. ஏப்ரல் 14 நைட் 11:40 மணிக்கு ஐஸ்பர்க்கில் டைட்டானிக் மோதுது. அந்த டைமில் த ஃபைனல் மூமெண்ட். ஷிப் மூழ்க ஆரம்பித்ததும் ஆஸ்டர் பண்ண முதல் விஷயம் தான் ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை மேட்லினை லைஃப் போட்டில் ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்கிட்ட நானும் ஏறட்டா, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆஃபீஸர் சொன்னாராம், உமன் அண்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் சார், மென்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்டர் ஆர்கியூ பண்ணல, ஜஸ்ட்டு காமாக அவர் ஒய்ஃப் கிட்ட சொன்னாராம், த சீ இஸ் காம், யூ வில் பி ஆல் ரைட். மேட்லின் லைஃப் போட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லைஃப் போட் அங்கேருந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆஸ்டர் ஷிப்போட டெக்கிலேருந்து மேட்லினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டைட்டானிக் கிட்டத்தட்ட முழுசாக மூழ்கிருச்சு. ஆஸ்டரும் அதோடு சேர்ந்து இறந்து போயிட்டார். ஒரு வாரம் கழித்து ஆஸ்டரோட பாடியை ரிகவர் பண்ணாங்க. அப்போது அவரோட பாக்கெட்டில் $2,500 கேஷ் இருந்துச்சு. இதை வச்சு அந்த டைமில் அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கலாம். மேட்லின் சர்வைவ் ஆனாங்க. 4 மாதத்தில் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லை. மணி எல்லாத்தையும் வாங்காது, ஆனால் டிக்னிட்டியாக காட்டும். ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் அந்த நேரத்தில் நினச்சிருந்தா அவர்கிட்ட இருக்க காசை வச்சு அங்கே இருக்கவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவர் ஒரு லைஃப் போட்டில் ஒரு சீட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை அவங்க போட்டில் போகட்டும் அப்படின்ட்டு அவர் டிக்னிட்டி அந்த இடத்துல காட்டினார். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் த ஃபேக்ட் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.